हरे कृष्ण प्रभु जी। नमस्कारम प्रभु जी। हरे हरे कृष्णा प्रभु जी। नमस्कार प्रभु जी। हरे कृष्णा प्रभु जी। नमस्कार। हरे कृष्ण। कृष्ण कृष्ण श्रीमदे भक्ति वेदांत स्वामी नमस्ते सरस्वती देवी गौरवाणी निर्विशेष शून्यवादी पाशाद्य सतारे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। பக்தர்கள் அனைவரையும் இந்த மகாபாரதம் தொடர் உபன்யாசத்துக்கு வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம ஆதி பருவத்துல சம்பவ பருவம் அப்படிங்கிற அந்த உட்பருவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல நேத்து நம்ம யயாதியோடைய சரித்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சியை இன்னைக்கு யயாதியினுடைய பரம்பரையில வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரசன் துஷ்யந்தன், அவனுடைய பையன் பரதன், அவங்களுடைய சரித்திரம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நாம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே நம்ம சரியான ஒரு வழிகாட்டுதலோட புரிதலோட ஒரு நல்ல மனநிலையில நம்ம செய்யறோமா அப்படிங்கிறத எப்போதுமே நம்ம ஆலோசனை செய்யறோமா அப்படின்னு கேட்டா அது இருக்காது. சில நேரம் நமக்கு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா நம்ம மேபி ஒரு தெளிவான ஒரு மனநிலையில இருக்கலாம். ஆனா கூட இதைத்தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் இல்லை. நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு மூத்த பக்தர்களோ இல்லை வீட்டுல பெரியவங்களோ இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அப்போ நம்ம அந்த செயலை சரியா செய்யாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல சரியான வழிகாட்டுதல் இருந்து நம்ம மனநிலை சரியில்லை அப்படின்னு சொன்னா கூட அப்போவோ அந்த செயல் சரியா நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல மனநிலை கரெக்டா இருக்கு, வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, ஆனா கூட நமக்கு அதை செய்யறதுக்கு சரியான ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்பவும் அந்த ஒரு செயல் சரியா நடக்காது. அதனால ஒரு செயல் சரியாவே நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பக்தர்களுடைய ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது முதல்ல ரொம்ப அவசியமானது. அதுக்கப்புறமா நல்ல மனநிலை அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமானது. அதுக்கப்புறமா நமக்கும் அந்த செயலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகமும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே எப்போ சரியான ஒரு விதத்துல பொருந்துதோ அப்போ அந்த செயல் ஒரு சரியான பலனை கொடுக்கும். இதுல ஏதாவது ஒரு விஷயம் தவறுது அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா அந்த செயல் ஒரு 100% ஒரு பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம எப்போதுமே ஒரு வழிகாட்டுதலோடையும் நம்மளுடைய மனநிலையும் சரியா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்யும் போது ரொம்ப கவனமா அந்த செயலை நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னா அதோடைய விளைவுகள்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும்.
இல்லை அப்படின்னு சொன்னா அதோடைய விளைவுகள் நமக்கு தான் வரும். அதனால வாழ்க்கையில நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த 3 விஷயம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். வாழ்க்கையில ஒரு செயல் நடக்கும்போது அதை சரியா நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். இது வந்து ஒரு பெரியவங்க வழிகாட்டுதல்ல பண்றோமா, நம்ம வந்து ஒரு நல்ல நோக்கத்துல இருக்கிறோமா, மனநிலை சரியா இருக்கா, இதையெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு செய்யும் போது அந்த செயல் வந்து ஒரு சரியான ஒரு பலனை வந்து கொடுக்குது. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சரித்திரத்துல துஷ்யந்தன், சகுந்தலா அப்படிங்கிறவங்களுடைய அந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில செயல்கள், அதை அவங்க வந்து சரியா கவனிக்காம விட்டுறதுனால வந்த ஒரு விளைவு. அதுக்கப்புறமா அதுல அவங்க எப்படி வந்து மீண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த சரித்திரத்துல இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ யயாதி அப்படிங்கிற அந்த அரசன் அவன் வந்து குரு அப்படிங்கிற தன்னுடைய பையனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சுட்டு அவன் வந்து சொர்க்கத்தை அடைந்தான். அதுக்கப்புறமா சொர்க்கத்துல இருந்து இந்திரன் அவனை வந்து சதி பண்ணி கீழே தள்ளி விட்டான். திரும்பவும் தன்னுடைய பேரன்களுடைய ஒரு புண்ணிய பலத்தினாலேயே அவன் வந்து திரும்பவும் சொர்க்கத்தை அடைந்தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். அதனால ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய குழந்தைகளையோ குழந்தைங்களையோ நம்ம வந்து ஒரு நல்ல வழியில வளர்க்கறதுனாலையும் அவங்கள வந்து பக்தி தொண்டுல வழி நடத்துறதுனாலையும் அவங்க நல்லா பக்தி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அந்த பக்தி தொண்டின் பலத்தின் காரணமாக கூட நமக்கு வந்து ஒரு நற்கதி ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இங்க இந்த யயாதியினுடைய சரித்திரத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். யயாதியினுடைய பேரர்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல தபஸ்வியா இருந்ததுனால அவங்களுடைய அந்த தபோ வலிமையினாலையும் புண்ணிய பலத்தினாலையும் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது, யயாதியை திரும்ப சொர்க்கத்துக்கே அனுப்பிச்சு வைக்க முடிஞ்சது. ஸோ அப்போ ஒரு சாதாரணமான தப வலிமைக்கே வந்து ஒருத்தரை சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பகவான் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய ஒரு பக்தி தொண்டு அதை விட 100 மடங்கு வந்து உயர்ந்தது, உத்தமமானது. அதனாலதான் சாஸ்திரங்கள்ல வந்து என்ன சொல்லுவதுக்கு, குரு நாசஸ்யா ஸ்வஜனி நாசஸ்யா. அதாவது வந்து ஒரு குருவோ இல்லைன்னா வந்து ஒரு அப்பா அம்மாவோ இவங்க வந்து தன்னை சார்ந்து இருக்கிறவங்கள வந்து பக்திக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர முடியலன்னா அவங்க அந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் வந்து சொல்லுது. அப்படி அவங்கள நம்ம வந்து பக்திக்கு கொண்டு வரதுனால என்ன பிரயோஜனம்? இது மாதிரியான ஒரு பிரயோஜனம் கண்டிப்பா நமக்கு உண்டு. நம்ம இந்த உடலை விட்டதுக்கு அப்புறமா கூட அவங்களுடைய அந்த பக்தி தொண்டின் காரணமா நமக்கு வந்து என்னாகும், ஒரு நற்கதி கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா நாம வந்து என்ன பிரபு என்ன சொன்னாலும் எங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா விட்டோம் அப்படின்னு சொன்னா அதனால நஷ்டம் வந்து நமக்கு தான். அதனால ஏதோ ஒரு வழியில அவங்கள வந்து பக்தி தொண்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து என்ன முயற்சி செய்யணுமோ அவ்வளவு முயற்சி நம்ம வந்து எடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா லாஸ் நமக்கு தான். ஸோ அந்த விதத்துல அந்த புருரோசனுடைய வம்ச வழியில வந்து இலீலன் வந்து ஒரு ராஜா, இலீலன் அப்படின்னு வந்து அந்த ராஜா பேரு. அவனுடைய மனைவி பேரு பிருதந்திரி அப்படின்னு சொல்லி பேரு. இவங்களுக்கு தான் வந்து இந்த துஷ்யந்தன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து பிறக்கிறான், ஒரு குழந்தை பிறக்கிறான். ரொம்ப சக்திசாலியா வந்து இருக்கான். சின்ன வயசுல இருந்தே வந்து நல்ல ஒரு தேஜஸா, ஒரு வீரியம் மிக்கவனா, சக்தி மிக்கவனா அவன் வந்து இருக்கிறான். ஸோ இந்த இலீலன் அப்படிங்கிறவனும் தன்னுடைய குழந்தையினுடைய, அதாவது துஷ்யந்தனுடைய வளர்ச்சி, அவனுடைய பராக்கிரமம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப
ஆனந்தத்துல அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடலாம், அவங்கள விட்டு போயிடலாம். ஸோ துஷ்யந்தன் வந்து நாட்டை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப துஷ்யந்தன் வந்து நாட்டை ஆட்சி செய்துகிட்டு இருக்க போது அவனுடைய நாடு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அதாவது துஷ்யந்தன் வந்து ஆட்சி செய்யறது வந்து பகவான் ராமச்சந்திரரே ஆட்சி செய்த மாதிரி வந்து இருந்தான். அந்த அளவுக்கு வந்து அவனுடைய ஆட்சியில வந்து எல்லாமே வந்து செழிப்பு மிக்க ஒரு வளங்கள் நிறைந்ததா வந்து அவனுடைய தேசம் வந்து இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல துஷ்யந்தன் வந்து தன்னுடைய சைனியத்தோட, மந்திரிகளோட, புரோகிதர்களோட அவன் வந்து தேசம் முழுவதும் வந்து பிரயாணம் செய்யறான். மக்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கிறாங்களா, எங்கேயாவது ஏதாவது குறை இருக்கா, யாருக்காவது நம்ம வந்து ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து முயற்சி, அதாவது தேசத்தை வந்து சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுடைய தேசத்துல ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காடு, அந்த வனத்துக்கு வந்து நந்தனம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த நந்தனம் அப்படிங்கிற ஒரு வனம் வந்து சொர்க்கலோகத்துல கூட இருக்கக்கூடிய ஒரு வனத்துக்கு பேர், ஒரு கார்டன். அவ்வளவு தூரம் அருமையா, அற்புதமா, ரம்மியமா, அழகா இருக்கக்கூடிய ஒரு வனம் தான் இந்த நந்தனம் அப்படிங்கிற ஒரு வனம். துஷ்யந்தன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தினால மக்கள் வசிக்கக்கூடிய கிராம பகுதிகளோ இல்லைன்னா வந்துட்டு சிட்டியோ அது மட்டுமே கூட வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பா இல்லை. துஷ்யந்தனுடைய ஆட்சியில வந்து இந்த காடுகள் கூட வந்து ரொம்ப செழிப்பா, ரம்யமா, அழகா இருக்குது அப்படிங்கிறத வியாசர் வந்து சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு துஷ்யந்தனுடைய ராஜ்யம் ரொம்ப அற்புதமா இருந்திருக்கு. துஷ்யந்தனுக்கு அந்த வனத்தை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சது. அதே நேரத்துல அந்த வனத்துல வனவிலங்குகளுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமா இருந்தது. பொதுவா சத்திரியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வேட்டையாடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. எதுக்காக வந்து வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொன்னா, சத்திரியர்கள் 2 காரணத்துக்காக வந்து வேட்டையாடுவாங்க. ஒண்ணு, அந்த மிருகங்களோட வந்து ரொம்ப நேருக்கு நேர் வந்து யுத்தம் பண்றதுனால அவங்களுக்கு யுத்த களத்துல ஒரு எதிரியை பார்த்த பயமோ இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ரத்தத்தை பார்த்து பயமோ அதெல்லாம் வந்து வராது. அதனால அவங்க வந்து வேட்டைக்கு போறதுன்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம், வனவிலங்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆக என்ன ஆகும், அவங்க எல்லாமே வந்து ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது வந்து ரொம்ப தொந்தரவு ஏற்படும். அதனாலையும் அந்த வன விலங்குகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காகவும் என்ன பண்றாங்க, வேட்டையாடுவாங்க. ஸோ அந்த விதத்துல இந்த பகுதியில, அதாவது இந்த நந்தனம்ங்கிற இந்த வனம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில வனவிலங்குகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது வந்து அந்த கிராம மக்கள் சொன்னதுனால துஷ்யந்தன் வந்து என்ன பண்றாரு, அந்த வனவிலங்குகள் எல்லாம் கொஞ்சம் வேட்டையாடலாம்னு சொல்லி தன்னுடைய சைனியத்தோட அவர் வந்து உள்ள போறாரு. போய் பல விலங்குகளை வந்து வேட்டையாடுறாரு. சிங்கம், புலி, அந்த மாதிரி வந்து ரொம்ப கொடூரமான மிருகங்களை எல்லாம் வந்து வேட்டையாடுறாரு. அப்படி அவர் வேட்டையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல ஒரு அழகான ஒரு மானை பார்க்குறாரு. அந்த மானினமும் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து டிஸ்டர்பன்ஸ் தான். என்னாவோ அது விவசாய நிலத்துக்குள்ள வந்து பயிர்களை எல்லாம் வந்து நாசம் பண்ணும். அதனால ஒரு அழகான மானை பார்த்தாரு. அந்த மானை வந்து எப்படியாவது வந்து பிடிச்சி நம்ம அரண்மனைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சவர் என்ன பண்றாரு, அந்த மானை அவர் வந்து விரட்டுறாரு. அந்த மானை விரட்டிட்டு போனா, எப்பயுமே மானை வந்து நம்ம உயிரோட பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அது ரொம்ப வேகமா ஓடக்கூடிய ஒரு விலங்கு. அதனால அவர் மானை விரட்டி போறாரு. பயங்கரமா அது ஓடுது. அதை துரத்தி போயிட்டே இருக்கிறாரு. அவரால் பிடிக்க முடியல. அங்க ஒரு ஆசிரம பக்கத்துல அந்த மான் ஓடி மறைஞ்சிருது. அதுக்கு மேல அவரால் அந்த மானை தேட முடியல. அந்த இடத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆசிரமம் இருக்கிறத பார்த்து அரசனுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அதாவது இந்த வனப்பகுதிக்கு ஆல்ரெடி இந்த வனப்பகுதியே ரொம்ப வந்து அழகா ரம்மியமா இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். தமிழ்ல வந்துட்டு 91 வகையான மலர்களை பத்தின ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு.
அந்த 91 வகையான மலர்களும் அந்த வனத்துக்குள்ள வந்து கிடைக்குமா. ஸோ அவ்வளவு மலர்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வனமா இருந்தா அது எப்படி வந்து அற்புதமா அழகா ரம்மியமா இருக்கும்னு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதிக்குள்ள இந்த ஆசிரமம் இருக்கக்கூடிய அந்த ஏரியா இருக்கே, அந்த பகுதி இருக்கே, அது இன்னும் ரம்மியமா இருக்கு. அந்த இடத்துக்கு வந்த உடனே துஷ்யந்தனுடைய ஒரு ஏக்கம், தாகம், அந்த ஒரு தவிப்பு எல்லாமே வந்து அடங்கி கம்ப்ளீட்டா அவனுக்குள்ள வந்துட்டு ஒரு அமைதியை அவன் வந்து உணர்றான். ஒரு சந்தோஷத்தை அவன் வந்து உணர்றான். நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், ஏன் இந்த இடத்துக்கு வந்த உடனே எனக்கு இந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ தன்னுடைய கூட வந்திருந்த அந்த புரோகிதர்கள் அவங்களும் துஷ்யந்தனை பின்தொடர்ந்து வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த இடம் வந்து சாதாரணமான இடம் கிடையாது. இது வந்து கண்வ ரிஷி அப்படின்ற ஒரு ரிஷி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம். கண்வ ரிஷி அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப பிரசித்தமான ஒரு ரிஷி, எல்லாருனாலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு ரிஷி, ரொம்ப அற்புதமான ஒரு ரிஷி. அவருடைய ஆசிரமம் பக்கத்துல நம்ம வந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி துஷ்யந்தனுக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சி, ஆச்சரியம், சந்தோஷம். ஓ, இவ்வளவு தூரம் நம்ம வந்து ஆஹ் ஒரு ரிஷியுடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறோம், அந்த ரிஷியினுடைய ஆசீர்வாதத்தை வாங்காம போனா நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ரிஷி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரமத்தை நெருங்கி அவர் போகணும்னு நினைக்கிறாரு. அப்படி போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த சமயத்துல துஷ்யந்தன் என்ன பண்றாரு, தன்னுடைய கிரீடம், அது தன்கிட்ட இருக்கக்கூடிய போர் கருவிகள், ஆயுதங்கள், இது எல்லாத்தையுமே வந்து அங்க வச்சுட்டு அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனா வந்து அந்த ஆசிரமத்தை நோக்கி வந்து போறார். இது வந்து ஒரு மரபு. ஒரு அரசன் இந்த மாதிரி வந்து ஒரு ரிஷி, ஒரு முனியை வந்து அவருடைய ஆசிரமத்துக்கு போய் பார்க்க போறாரு அப்படின்னு சொன்னா, அப்படி போகிற சமயத்துல அவர் வந்து எந்த விதமான ஒரு அந்த அரசனுக்குரிய அடையாளங்கள் எதுவுமே இல்லாத விதத்துல ஒரு பணிவான ஒரு மனநிலையில போகணும். அந்த துஷ்யந்தன் வந்து ரொம்ப அற்புதமா வந்து ஃபாலோ பண்றாரு. ஸோ இது நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஆன்மீக குருக்கிட்ட நம்ம வந்து போகும்போது நம்ம வந்து நான் வந்து இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், நான் வந்து அவ்வளவு படிச்சவன், எனக்கு அவ்வளவு பணம் இருக்கு, நான் இந்த மாதிரியான ஒரு பெரிய பதவியில இருக்கிறேன், இப்படின்னு எந்த விதமான ஒரு கர்வமோ அகங்காரமோ இல்லாம நான் வந்து அவருடைய ஒரு சேவகன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்து போகணும். ஏன் குரு கிட்ட போகும்போது அந்த மாதிரியான ஒரு மனநிலையில போகணும், அவர் ஒரு மனிதர் தானே அப்படின்னு நம்ம வந்து நினைக்க கூடாது. அவரே நம்ம கொடுக்குற காசுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்போ நம்மளால வந்து பகவானை வந்து அடைய முடியாது. ஏன்னா அந்த குரு அப்படிங்கிறவர் வந்து பகவானுடைய ஒரு பிரதிநிதி. அவர் இந்த பௌதிக உலகத்துல உள்ள அனைத்து ஆசைகளையும் வந்து விட்டுட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தப வாழ்க்கையில வந்து இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த ஒரு ரிஷிய, ஒரு பக்தரை நம்ம வந்து சந்திக்கிற சமயத்துல நம்ம இந்த மாதிரியான எந்த ஒரு கர்வம் இல்லாம பணிவான மனநிலையில போய் வந்து நம்ம சந்திக்கணும். அந்த ஒரு விதியை துஷ்யந்தன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்து ஃபாலோ பண்ணார். ஸோ அதனால எல்லாரையும் வந்து ஆசிரமத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்திலேயே நிப்பாட்டிட்டு, நீங்க யாரும் அங்க வரக்கூடாது, இங்கேயே இருங்க, நான் வந்து ரிஷியை பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி துஷ்யந்தன் அந்த ஆசிரமத்தை நோக்கி போறாரு. அந்த ஆசிரமத்துக்குள்ள போறாரு. யாருமே அங்க வந்து இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த ஆசிரமத்துக்கு உள்ளுக்குள்ளேயும் சில மான்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு, மயில், குயில், அந்த மாதிரியான பறவைகள்லாம் வந்து இருக்கு. அந்த ஆசிரமம் ரொம்ப ரம்மியமா இருக்கு, அழகா வந்து கிளீனா சுத்தமா மாட்டு சாணி போட்டு மொழுகி கோலங்கள்லாம் போட்டு மாவிலை தோரணங்கள்னாலலாம் வந்துட்டு அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த ஒரு சூழ்நிலையே. அப்போ துஷ்யந்தன் உள்ள போறாரு, யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. அப்போ அந்த ஆசிரமத்தின் ஒரு பகுதியில ஒரு குடிசையில இருந்து ஒரு பெண் வர்றாங்க. அந்த பெண் யாரு அப்படின்னு சொன்னா அவங்கதான் வந்து சாகுந்தலா அப்படின்னு அவங்களுடைய பேர்.
அந்த பெண் கண்வ ரிஷியின் மகளாக வளர்க்கப்பட்டு வர்றார். ஸோ அந்த பெண் வெளியில வந்த உடனே யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாருன்றத தெரிஞ்சு இமீடியட்டா வந்து அந்த பெண் என்ன பண்றாங்க, வந்திருக்கக்கூடிய அந்த நபரை யாரு நீங்க, எப்படி நீங்க வந்து எந்த ஒரு அனுமதி இல்லாம நீங்க உள்ள வரலாம் அப்படின்ற எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம வந்த உடனே அவங்கள வந்து உபசரிச்சு அவருக்கு வந்து சரியான ஒரு ஆசனத்தை கொடுத்து உட்கார வச்சு அவருக்கு வந்துட்டு குடிக்க தண்ணி கொடுத்து அவரை முதல்ல வந்து ஆசுவாசப்படுத்தி அதுக்கப்புறமா வந்து நீங்க எந்த காரணத்துக்காக வந்தீங்கன்னு கேட்டாங்க. நீங்க யாரு, ஏன் வந்தீங்கன்னு கேட்கல, எந்த காரணத்துக்காக நீங்க வந்திருக்கீங்க, நாங்க உங்களுக்கு எந்த மாதிரி வந்து உதவி பண்ண முடியும்ன்ற ஒரு மனநிலையில வந்து கேட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு அதிதியை வந்து உபசரிக்கக்கூடிய ஒரு முறை. நம்மளா இருந்தா வீட்டுக்கு வந்தோம்னா எப்ப கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்போம். ஒரு வாய் சோறு போடுறதுக்கு கூட நமக்கு வந்துட்டு முடியாது. ஆனா இங்க சகுந்தலா தனிமையில இருக்கிறா. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு வாலிபனா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க ஏன் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான யாரு நீங்கன்னு எந்த விதமான ஒரு கேள்வியும் கேட்காம அவருக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்யறாங்க. ஏன்னா அதிதி தேவோ பவ அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அதிதியை வந்து நம்ம மன வருத்தப்பட வச்சு நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம வீட்டுக்கு வந்த பகவானையே வந்து நம்ம வருத்தப்பட்டு அனுப்ப வைக்கிற மாதிரி. அதனால அந்த உபச்சரணையில நம்ம வந்து ரொம்ப கவனமா வந்து இருந்து என்ன பண்ணணும், அவங்கள எந்த அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண வைக்க முடியுமோ அதுல நம்ம வந்து கவனம் வந்து கொடுக்கணும். அந்த விதத்துல சகுந்தலா வந்து நல்லா அவங்கள வந்து கவனிச்சுக்கிறாங்க. அப்போ துஷ்யந்தன் வந்து கேட்கிறான், நீங்க யாருடைய பெண் அப்படின்னு சொல்லி கேட்கான். இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க யாருடைய பெண் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா சகுந்தலையை பார்த்த உடனே அவனுக்கு அந்த சகுந்தலையினுடைய அழகுனால அவன் வந்து கவரப்பட்டு சகுந்தலையை திருமணம் செய்து கொள்ளணும்ன்ற அளவுக்கு அவன் வந்து மனசுல ஆசையை வந்து வளர்த்துக்கிட்டான். அந்த அளவுக்கு சகுந்தலா வந்து ரொம்ப ரொம்ப அழகு. சகுந்தலா வந்து சொல்றாங்க, நான் இந்த மாதிரி கண்வரிஷியுடைய பெண் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா துஷ்யந்தன் அதை வந்து ஏத்துக்கல, நம்பல. இல்ல, நீ கண்வரிஷியுடைய பெண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து துஷ்யந்தன் சொல்றான். அதுக்கு சகுந்தலா கேட்கிற, எப்படி நீ அதை வந்து சொல்ல முடியும், நான் கண்வரிஷியுடைய பொண்ணுலன்னு நீ எதை வச்சு சொல்ற அப்படின்னு. அதுக்கு 2 ரீசன் வந்து அவன் சொல்றான். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய மனது எப்போதுமே தர்மத்துக்கு புறம்பா அது வந்து ஒரு விஷயத்த நினைச்சதே கிடையாது. என்னுடைய மனசுல எந்த ஒரு பெண்ணுக்கு மேலேயும் விருப்பம் அப்படிங்கிறது வந்ததே கிடையாது. அதுவும் இல்லாம நான் வந்து ஒரு சத்திரியன், ஒரு பிராமண பெண் மேல எனக்கு வந்து ஒரு விருப்பம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னுடைய தர்மப்படி நான் வந்து ஒரு சத்திரிய பெண்ணை திருமணம் செய்து கொள்றதுதான் என்னுடைய தர்மம். அப்படி இருக்கும்போது உண்மையில எனக்கு வந்துட்டு ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீ வந்து ஒரு பிராமண பெண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னுடைய மனது எப்போதும் என்னை வந்து தவறான வழியில நடத்தினதே இல்லை அப்படின்னு அவன் வந்து சொல்றான். இன்னொரு காரணம் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, கண்வரிஷி அப்படிங்கிறவர் வந்து பிரம்மச்சரிய விரதத்துல ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர், சிறந்தவர், எல்லாருனாலையும் அறியப்பட்டவர், புகழப்பட்டவர். அவர் தன்னுடைய வாழ்நாள்ல இதுவரைக்குமே வந்துட்டு எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய தேஜஸ அவர் வந்து விரயம் செஞ்சதே கிடையாது. அதனாலையும் நீ கண்வரிஷியோடைய மகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதும் என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு துஷ்யந்தன் வந்து ஆர்குமெண்ட் பண்றான். ஸோ அந்த பதிலெல்லாம் கேட்டு சகுந்தலாக்கே ஆச்சரியம். பரவாயில்லையே, உனக்கு வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து நம்பிக்கை இருக்கா கண்வரிஷி மேல அப்படின்னு சொல்லி. அப்புறமா சகுந்தலாவே வந்து ஒத்துக்கிறா, ஆமா நான் கண்வரிஷியோடைய மகள் இல்லை. ஒரு முறை என்னுடைய இப்போ அப்பாவா இருக்கக்கூடிய கண்வரிஷி என்னுடைய பிறப்பை பற்றி இன்னொரு ஒரு ரிஷி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அந்த கேட்டதை நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சகுந்தலா அவருடைய ஹிஸ்டரியை வந்து சொல்றான். சகுந்தலா யாருக்கு பிறந்த பெண் அப்படின்னு சொன்னா, மேனகை அப்படிங்கிற ஒரு அப்சரசுக்கும் விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற ரிஷியாக ஆகுறதுக்கு பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர், இந்த 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் இந்த மேனகை.
ஸோ இங்க விஸ்வாமித்திரருடைய சரித்திரம் கொஞ்சம் வந்து சொல்றாங்க. விஸ்வாமித்திரர் அப்படிங்கிறவர் வந்து யாரு அப்படின்னு கேட்டா, அவர் கௌஷிகர் அப்படின்னு சொல்லி ஒரு அரசராக இருந்தார். அந்த ராஜா ஒரு சமயம் வந்து அவர் இது மாதிரி காட்டுக்கு வந்து வேட்டைக்கு வரும்போது, இங்க எப்படி துஷ்யந்தன் வந்து கண்வரிஷியுடைய ஆசிரமத்துக்கு வந்தாரோ அதே மாதிரியே அவர் வந்து வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போறார். அங்க வசிஷ்ட ரிஷியோடைய ஆசிரமத்துல காமதேனு பசு இருக்கிறத பார்த்து ஆசைப்பட்டு அது தனக்கு வேணும்னு கேட்கிறாரு. அவர் கொடுக்க மறுக்க ரெண்டு பேருக்கு இடையிலேயும் பெரிய வந்து ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல கௌஷிகர் வந்து தோத்துடுறாரு. அதனால கௌஷிகருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அவமானம். ஒரு பிராமணன் இந்த மாதிரி வந்து ஒரு காட்டுல வசிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் என்னைய வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு சத்திரியனா இருந்து இந்த நாட்டுக்கே ராஜனா இருந்து எனக்கு என்ன புண்ணியம்? இந்த அரச பதவியினாலேயோ பவர்னாலேயோ என்ன பிரயோஜனம்? எனக்கு இது தேவையில்லை. நான் என்ன பண்ண போறேன்? நானும் வந்து ஒரு ரிஷி ஆக போறேன், பிரம்ம ரிஷி ஆக போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணாரு, அரண்மனையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து ஒரு ரிஷி வாழ்க்கையை வாழ்றதுக்காக, ரிஷி ஆகணுங்கிறதுக்காக அரண்மனையை துறந்து அவர் வந்து காட்டுல வந்து தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். 10,000 வருட காலம் வந்து தபஸ் பண்ணார். ஸோ பொதுவா வந்து இந்த மாதிரி எவராது தபஸ் பண்ணாங்க அப்படின்னா அது இந்திரனுக்கு வந்து பொறுக்காது. அதனால இந்திரன் வந்து என்ன பண்ணா, இவருடைய தபஸை வந்து கலைக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணான். ஸோ மேனகை அப்படிங்கிற அந்த அப்சரஸை கூப்பிட்டு, நீ போய் என்ன பண்ணணும், இவருடைய தபஸை நீ வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்றான். அதுக்கு மேனகை வந்து ஒத்துக்கல, பயப்படுறா. இல்ல விஸ்வாமித்திரர் ரொம்ப கோபக்காரரு, நீ வந்து நினைக்கிற மாதிரி இல்லை. அது ஏதாவது ஒண்ணு தப்பா போச்சு அப்படின்னா என்னைய வந்து ஏதாவது பண்ணிடுவாரு. எனக்கு நீ எதுவும் ஆகாதுன்னு ஒரு கேரண்டி கொடு, அப்புறம் நான் போறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்திரன் சொல்றான், நீ கவலைப்படாத, உனக்கு துணைக்கு நான் என்ன பண்றேன், மன்மதனையும் வாயுதேவனையும் கூட அனுப்புறேன், 2 பேரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். ஸோ மேனகை இந்த விஸ்வாமித்திரர் அப்படிங்கிறவர் வந்து எங்க வந்து தபஸ் பண்றாரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மேனகை என்ன பண்றா, முதல்ல வந்த உடனே அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். அவரும் சரி, ஏதோ ஒரு பெண் வர்றாங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்களேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு. அதுக்கப்புறமா இந்த மேனகை அவருடைய ஆசிரமம் பக்கத்திலேயே வந்து தங்கி என்ன பண்றா, அங்க உட்காந்து அழகான பாட்டு படிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, வருஷக்கணக்கா பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரர் வந்து தபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறமா வந்து என்ன ஆகுது, இந்த பெண் அழகா வந்து பாடுறத கேட்டு நல்லா அழகா பாடுறாளே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கண்ணை திறந்து அந்த பாடுறத பாக்குறாரு. திரும்பவும் இல்லை, நம்ம தபஸ் பண்ணணும்னு சொல்லி கண்ணை முடிக்கிறாரு, தபஸ் பண்றாரு. அந்த பெண் நல்லா அழகா வந்து ஆடுறா. ஆடும்போது வந்து என்ன பண்றாரு, ஓ ஆடுறாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அப்போ அந்த மாதிரி அவருடைய தபஸை வந்து என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைச்சிக்கிட்டே வந்து என்ன பண்றாரு, டான்ஸ் ஆடுறத பாக்குறாரு, கொஞ்சம் தபஸ் பண்றாரு, பாட்டு பாடுறத கேட்கிறாரு, தபஸ் பண்றாரு. இப்படியே வந்து போயிட்டே இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் மேனகா விஸ்வாமித்திரர் பக்கமே வரல. தூரத்துல இருந்து எல்லாமே இது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறா. விஸ்வாமித்திரர் இதை வந்து தூரத்துல இருந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இது வந்து பல வருடங்கள் வந்து நடக்குது. இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் விஸ்வாமித்திரர் வந்து குளிக்கிறதுக்காக போறார் நதியில. அப்ப குளிக்கிறதுக்காக போகக்கூடிய அந்த சமயத்துல நதியில அவர் வந்து இறங்கி, அதாவது நடந்து இறங்கி போய் குளிக்கக்கூடிய அந்த சத்தத்தை வந்து மேனகா வந்து கேட்கிறார். அதை கேட்ட உடனே அப்பதான் மேனகாவுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை வந்தது. ஓகே, இனிமே நான் வந்து அவரை வந்து நான் டைரக்டாவே நான் போய் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம், என்ன குளிக்கும் போது யாரு இறங்கி போனாலும் சத்தம் கேட்கதானே செய்யும், அதுல விஸ்வாமித்திரர் போறப்போ கேட்ட சத்தத்துலனால வந்து என்ன பெருசா வந்து இதுல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். விஷயம் இருக்கு. ஏன்னா விஸ்வாமித்திரர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து பயங்கரமான ஒரு தபஸ் பண்ணிட்டு இருந்தார். எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம தபஸ் பண்ணார். அவர் வந்து இப்போ வந்து எப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்மள மாதிரி தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்றோம், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் பண்ணும்போது மொபைலை நோண்டிக்கிட்டே வந்து என்ன பண்றோம், ஜபம் பண்றோம். மொபைல்ல ஏதாவது வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்கறது, மெசேஜ் அனுப்புறது, யாருக்காவது கால் பண்றது, எல்லா வேலையும் ஜபம் பண்ணும் போதுதான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் நம்ம ஜபத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டேங்குது,
நமக்கு ஏன் வந்து ஒன்றும் வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா இதுதான் காரணம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜபம் பண்ணும் போதுதான் இந்த எல்லா வேலையும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஜபம் பண்ணா ஜபம் மட்டும் பண்ணணும். அந்த நேரத்துல வேற எந்த ஒரு செயலுமே செய்யக்கூடாது. மொபைலை நோண்டுறது, பேசுறது, வைக்கிறது, இன்னும் அந்த சமயத்துல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம என்ன பண்ணணும், ஃபுல் கான்சென்ட்ரேஷனா வந்து ஜபத்துல வந்து இருக்கணும். அப்படி பண்ணும்போது தான் அதுக்கு நமக்கு முழுமையான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ விஸ்வாமித்திரர் இப்ப என்னன்னாரு, அவருடைய அந்த ஃபுல் தபஸ்ல இருந்து நம்மள மாதிரியான ஒரு தபஸுக்கு அவர் வந்து மாறிட்டார். அதனால என்னாச்சு, அவருடைய தேஜஸ் குறைஞ்சது, தப வலிமை குறைஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா, அவர் வந்து நதியில குளிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் நடந்து வந்து குளிக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவாரு, அப்படியே வந்து பறந்தே வருவாரு, நதிக்குள்ள அப்படியே இறங்குவாரு, குளிப்பாரு, நதியில இருந்து திரும்ப அப்படியே வெளியில வருவாரு, பறந்து அப்படியே திரும்ப ஆசிரமத்துக்கு வந்துருவாரு. ஆனா இப்போ அவர் அந்த மாதிரி வராம அவர் நடந்து வந்து இறங்கி குளிச்சதை பார்த்தோன்னே மேனகாக்கு புரிஞ்சது, ஓகே இவர்கிட்ட இருந்த தப்ப வலிமை குறைஞ்சது, அதனால நான் என்ன பண்ணலாம், இப்போ டைரக்டா அவரை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம், அவரால் எனக்கு சாபம் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் இப்போ வந்து என்ன பண்றா, விஸ்வாமித்திரர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த நேரத்துல வாயுதேவன் வந்து என்ன பண்றாரு, மேனகையினுடைய வஸ்திரங்கள் எல்லாம் வந்து கலைகிற விதத்துல அவர் வந்து காத்தடிக்குது. அந்த சமயத்துல மன்மதன் வந்து என்ன பண்றாரு, மன்மதன் வந்து விஸ்வாமித்திரருக்கு மேல பானத்தை போடுறார். பானத்தை போட்ட உடனே என்னாச்சு, அவருடைய மனசு சஞ்சலமாகுது, மேனகை பக்கமா அவர் வந்து நெருங்குறாரு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே வந்து இணைஞ்சு என்ன ஆகுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது. ஸோ குழந்தை பிறந்ததுனால விஸ்வாமித்திரருக்கு இந்த தபஸ் போயிருச்சு அப்படின்னு சொல்லி மேனகை வந்து நான் வந்த வேலையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, அவ கிளம்பலான்னு முடிவு பண்ணான். விஸ்வாமித்திரரும் வந்து இப்படி என்னுடைய தபஸ்ல நான் வந்து போக்கஸ்டா இருந்து இந்த சமயத்துல இப்படி வந்து மேனகினால நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து என்ன ஆனாரு, அவர் வந்து தமிழ்நாடு வந்துட்டார். அதுக்கு முன்னாடி நார்த்தில் தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணாரு, சவுத்துக்கு வந்துட்டார். இப்போ மேனகா அந்த குழந்தைய அவ எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா குழந்தைகள் வந்து சொற்குலகத்துல எடுத்துட்டு போய் வளர்க்கறதுக்கு அலௌடு கிடையாது. இவ இங்க இருக்கலாமா, மேனகா இங்க இருக்கலாமான்னா அவளுக்கும் அங்க இருக்க முடியாது. ஏன்னா அவ அப்சரஸ், திரும்ப அவ வந்து சொர்க்கத்துக்கு போயா. அப்ப குழந்தைய கூட்டிட்டும் போக முடியாது, எவ்வளவு இங்க இருக்க முடியாதுங்கிறதுனால குழந்தைய வந்து என்ன பண்றா, அங்க நதிக்கரையிலேயே அவ போட்டுட்டு அவ போயிடுறா. விஸ்வாமித்திரர் தபஸ் பண்றதுக்கு வேற இடத்துக்கு போயிடுறாரு. இப்ப இந்த சமயத்துல இந்த நதிக்கரை ஓரத்துல சாகுத்தலம் அப்படிங்கிற அந்த பறவைகள் அது எல்லாமே வந்து இந்த குழந்தைய வந்து பாதுகாத்ததுனால இந்த பறவைகள் வந்து கண்வரிஷிகிட்ட வந்து சொல்லு, இப்படி வந்து ஒரு குழந்தை வந்து இங்க நதிக்கரை ஓரத்துல இருக்கு, அவங்களெல்லாம் அந்த குழந்தைய நாங்க தான் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த குழந்தைய எங்களுடைய குழந்தையா நினைச்சு நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து வளர்க்கணும். ஏன்னா ஒரு குழந்தையே ஒரு பட்சியா இருக்கக்கூடிய நாங்க வந்து வளர்க்க முடியாது, நீங்க வளர்க்கணும் எங்களுக்காக அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள் எல்லாம் வந்து கண்வரிஷி கிட்ட வந்து கேட்டுக்கிட்டதுனால கண்வரிஷி என்ன பண்ணாரு, அந்த குழந்தையை எடுத்து அவர் வளர்க்க ஆரம்பிச்சார். ஸோ இந்த சாக்குத்தலங்கிற இந்த பறவைகள் எல்லாமே வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணதுனால அவளுக்கு வந்து சகுந்தலா அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஸோ அந்த விதத்துல இந்த குழந்தையானது கண்வரிஷியினால வந்து வளர்க்கப்பட்டது, ஆனா கண்வரிஷியினுடைய குழந்தை இல்லை அப்படிங்கிறத இங்க சகுந்தலா துஷ்யந்தன் சொன்ன உடனே துஷ்யந்தனுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். என்னுடைய மனது எப்போதுமே வந்து தவறான வழியில போனதே இல்லை, பாத்தியா நான் சொன்னேன் இல்லையா, நீ வந்து ஒரு சத்திரியருடைய ஒரு பெண்ணாதான் இருக்கணும்னு, அதனால என்னுடைய மனது உன்னை விரும்பினதுல எந்த விதமான ஒரு தவறும் இல்லை, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லி இமீடியட்டா வந்து துஷ்யந்தன் வந்து என்ன பண்ணான், சகுந்தலாட்ட வந்து அப்ரோச் பண்ணான், நான் வந்து உன்னை திருமணம் செய்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப சகுந்தலா சொல்றா, இல்லப்பா இப்படிலாம் வந்து நீ கேட்கக்கூடாது, தனிமையில இருக்கக்கூடிய ஒரு பெண் நானு, எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அப்பா வந்த உடனே நீ எங்க அப்பா கிட்ட பேசு, அவரு வந்து என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே துஷ்யந்தன் சொல்றான், இல்லம்மா உனக்கு என்னைய பிடிச்சிருக்கா இல்லையா அதை முதல்ல நீ சொல்லு அப்படின்னு சொல்லி துஷ்யந்தன் வந்து கேட்கிறான்.
அதெல்லாம் இல்லை, நீ எங்க அப்பா கூட பேசு அப்படின்னு சொல்லி திரும்ப அவ சொல்றான். அப்ப துஷ்யந்தன் சொல்றான், 8 விதமான திருமணங்கள் வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் எதுவுமே வந்து உன்னைய சாஸ்திரத்துக்கு மீறி இதை பண்ணணும்னு நான் வந்து உன்னைய சொல்லவே இல்லை. நான் சாஸ்திரத்துக்கு உட்பட்டு தான் நானும் நடக்கிறேன், உன்னைய சாஸ்திரத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும்னு நானும் சொல்றேன். ஸோ சாஸ்திரங்கள்ல 8 விதமான திருமணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆஹ் என்னது இது? கந்தர்வ விவாகம், ராட்சச விவாகம், பிசாச விவாகம், அப்புறமா வந்துட்டு பிராமண விவாகம் அப்படின்னு சொல்லி ஒரு 8 விதமான விவாகங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சத்திரியனுக்கு வந்து கந்தர்வ விவாகம் வந்து சரியானதுன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. கந்தர்வ விவாகம்னா என்ன? பெற்றோர்களுடைய ஒரு அனுமதி இல்லாம வேத சாஸ்திரங்கள்ல, அதாவது வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி நடக்காம அந்த பெண்ணும் ஆணும் விருப்பப்பட்டு அவங்களே வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு திருமணத்துக்கு பேரு கந்தர்வ விவாகம் அப்படின்னு பேரு. பொதுவா இந்த விவாகத்துல வந்து நம்ம பலவிதமான பொருத்தங்கள் எல்லாம் பார்க்கறது உண்டு. அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜாதகமே எந்த விதமான ஒரு பொருத்தமும் இல்லாட்டினா கூட அந்த ஆணும் பெண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணும் வந்து பாத்துக்கிறாங்க. அப்படி கண்ணும் பாத்துக்கக்கூடிய அந்த நேரத்துல சம்திங், அதாவது ஒரு 11 நிமிடம்னு நினைக்கிறேன், அந்த கால அளவு எக்ஸாக்டா எனக்கு மறந்துருச்சு. அந்த ஒரு டைமிங் கண்ணும் அவங்களால வந்து பாத்துக்க முடியுது, கண்ணை எடுக்காம அவங்க 2 பேருமே பாத்துக்க முடியுது அப்படின்னா அந்த ஒரு பொருத்தமே போதும், அவங்களுக்கு வந்து வேற எந்த பொருத்தமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சாஸ்திரத்துல வந்து ஒரு விதி சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கண்ணும் வந்து அப்படி ஒரு அட்ராக்ஷன்ல அதனால வந்து இருக்க முடியுது அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா அந்த 2 பேருக்கு இடையில வந்து குண ஒற்றுமையும் வந்து இருக்கும், அவங்களுக்குள்ள வந்து ஒரு அன்பு பரிமாற்றமும் இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு சாஸ்திரம். அதனால இங்க துஷ்யந்தன் வந்து சொல்றான், இந்த கந்தர்வ விவாகம் அப்படிங்கிறது சாஸ்திரத்துக்கு ஏத்ததுதான். அதனால நீ என்ன பண்ண, நீ பயப்படாத, நான் வந்து உன்னைய திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அப்ரோச் பண்ணான். இதெல்லாம் வந்து கேட்டதுக்கு அப்புறமா சகுந்தலா வந்து இப்படி இவ்வளவு தூரம் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான வாலிபன் சாஸ்திரங்கள்ல இருக்கிற விதத்துல வந்து சொல்லி நம்மளை வந்து திருமணம் செய்துக்கணும்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி அவளுக்கும் மனசுல வந்து என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் துஷ்யந்தனுக்கும் வந்து மேல ஆசை வந்துருச்சு. அப்போ சகுந்தலா சொல்றா, ஓகே, எங்க அப்பா வந்து அவருடைய அனுமதி இல்லாம திருமணம் நடந்ததுன்னு சொல்லி கோவப்பட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறான். அப்ப அதுல இருந்தே வந்து துஷ்யந்தன் வந்து புரிஞ்சுக்கிறான், ஓகே அப்படின்னா இவளுக்கு இப்ப சம்மதம் தான், அவங்க அப்பாவை நினைச்சுதான் வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லி. அதுக்கும் வந்து துஷ்யந்தன் சொல்றான், உன்னுடைய அப்பா மிகச்சிறந்த ரிஷி, சாஸ்திரங்கள் தெரிந்தவர், அதனால நான் ஒரு சத்திரியனா இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கந்தர்வ விவாகம் செய்துக்கிறத வந்து அவர் எந்த விதத்திலையுமே அப்செக்ட் பண்ண மாட்டாரு, நீ அதை நினைச்சு வந்து கவலைப்படாத, இப்ப நம்ம திருமணம் செய்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து திரும்பியும் ஃபோர்ஸ் பண்றான். அப்புறம் சகுந்தலா சொல்றா, என்ன திடீர்னு வந்து திருமணம் அப்படின்னு சொன்னா நல்லா சாஸ்திரோக்தமா நடக்க வேணாமா, நல்ல ஒரு பிராமணர்கள் வைதிகர்கள்லாம் வந்து வேத மந்திரங்களை சொல்லி அக்னி வளர்த்து அக்னி சாட்சியா வந்து திருமணம் செஞ்சா தானே அது கரெக்டா இருக்கும், அதுதானே நம்ம சந்ததிக்கும் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சகுந்தலா வந்து சொன்ன உடனே அப்போ துஷ்யந்தன் வந்து ஓகே, இவளுக்கு வந்து நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் கவலைப்படுற, புரோகிதர்கள் நான் கூட்டிகிட்டே வந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி துஷ்யந்தன் என்ன பண்றான், இமீடியட்டா வந்து தான் கூட்டிட்டு வந்த அந்த புரோகிதர்களை கூப்பிட்றான். ஏன்னா அவன் அந்த வந்த போதே புரோகிதர்களோட தான் வந்திருந்தான். இப்போ புரோகிதர்களை கூப்பிட்டு உடனே வந்து இங்க வந்து ஒரு திருமணத்துக்கான ஒரு யஜ்யத்துக்கு நீங்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது கண்வ ரிஷியினுடைய ஆசிரமத்துல யஜ்யசாலை ஆல்ரெடி இருக்கு. ஏன்னா தினமும் வந்து ரிஷிகள் வந்து யஜ்யம் பண்ணுவாங்க, அந்த யஜ்யம் ஆல்ரெடி இருக்கு, யஜ்யத்துக்கு தேவையான சமித்துகள் இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. அதனால ஒரு விவாகத்துக்கான யஜ்யத்தை இப்ப நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி துஷ்யந்தன் என்ன பண்றான், அப்பயே வந்து அந்த புரோகிதர்கள் முன்னிலையில நல்ல அக்னி சாட்சியில அவன் வந்து என்ன பண்றான், சகுந்தலையை வந்து திருமணம் செய்து கொள்கிறான். ஸோ அந்த திருமணம் முடிந்ததுக்கு அப்புறமா புரோகிதர்கள் வந்து வெளியில போயிடுறாங்க. துஷ்யந்தன் சகுந்தலாவோட வந்து அவன் வந்து கூடுறான். அதுக்கப்புறமா சாயங்காலம் அவன் திரும்ப ஆசிரமத்தை விட்டு அவன் வந்து கிளம்பணும்னு நினைக்கிறான். நீ கவலைப்படாத,
நான் திரும்ப கண்டிப்பா வருவேன். அப்படி வந்து நான் வந்து உன்னைய இந்த நாட்டினுடைய ஒரு ராணி நீ. அந்த விதத்துல வந்து உன்னைய நான் கூட்டிட்டு போய் திருமணம் செய்து கொள்வேன். நீ கவலைப்படாத. நீ கொஞ்சம் பொறுமையாரு. நான் போயிட்டு ராஜ்யத்துக்கு போயிட்டு திரும்ப நான் வந்து உன்னைய முறைப்படி நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். ஸோ அந்த அவன் கிளம்புனதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஆஹ் கண்வ ரிஷி வந்து வர்றாரு. கண்வ ரிஷி வந்த உடனே அவர் ஆசிரமத்துக்குள்ள பொதுவா வரும்போதே சகுந்தலா வந்து ரொம்ப சந்தோஷமா அப்பாவை வந்து வரவேற்பா. அவ வந்து ஓடி போய் கட்டிப்பிடிச்சுப்பா. இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு பெண் இப்போ அப்பா ஆசிரமத்துக்குள்ள வர்றாங்க. ஆனா அவ வந்து அப்பாவுக்கு முன்னாடி வராம மறைஞ்சு நின்றுட்டு ஒரு வெட்கம், அதே நேரத்துல ஒரு பயம் கலந்து அவ தூரமா நின்றுகிட்டு இருக்கிறா, பக்கத்துல வரமாட்டேங்கிறா. அதனால அது கண்வ ரிஷி பார்த்து வந்து அவருக்கு சந்தேகம் வருது. என்ன பெண் வழக்கமா இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தை நடந்துக்க மாட்டாளே, ஏன் இந்த மாதிரி இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துல வந்து கேட்கிறாரு. என்னம்மா சமாச்சாரம், என்ன விஷயம், தயவு செஞ்சு சொல்லி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ சகுந்தலா நடந்ததெல்லாம் சொல்றா. இந்த மாதிரி நான் வந்து திருமணம் செய்து கொண்டேன்ப்பா. அது வந்து நான் தப்பு பண்ணிட்டேனா, உங்களை மீறி நான் நடந்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி அவ வருத்தத்துல பயத்துல கேட்கிறா. அப்போ கண்வரிஷி வந்து சிரிச்சுக்கிட்டே, இல்லம்மா நீ கவலைப்படாத, நீ வந்து யாருடைய பெண்ணும் உனக்கு தெரியும் இல்லையா, அதனால உன்னுடைய இந்த விவாகம் வந்து சாஸ்திரபூர்வமானதுதான். நீ எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படினாலும் வந்து உன்னுடைய கணவன் திரும்ப வந்து உன்னைய கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அதனால கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், நீ இரு அப்படின்னு சொல்ற. ஸோ கொஞ்ச காலம் வந்து இருக்கிறாங்க. அப்போ சகுந்தலா கர்ப்பமா இருக்கிறத அவ வந்து உணர்றா. ஸோ கர்ப்பமானதுக்கு அப்புறமா திரும்பவும் அப்பா கிட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி நான் வந்து கர்ப்பமா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே, சரிம்மா கவலைப்படாத, இப்ப நீ வந்து கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல நீ வந்து உன்னுடைய கணவனை போய் பார்க்கணும்னு நினைக்கிற, அதுக்கு நீ இங்க இருந்து ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி போகணும். அது உனக்கு இப்போ உடல்நிலைக்கு அது நல்லது கிடையாது. நீ இங்கேயே இரு, குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறமா ஒரு நாள் நம்ம வந்து என்ன பண்ணலாம், போகலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. எதுக்காக வந்து கண்வ ரிஷி அந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முதல் காரணம், இப்போ இந்த நிலைமையில வந்து அவளை இவ்வளவு தூரம் நடந்து கூட்டிட்டு போய் அங்க வந்து ஒரு ராஜாவுக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா இவங்களை வந்து சேர்த்து வைக்கிறதுங்கிறது அவ்வளவு தூரம் கரெக்டா இல்லை. ஏன்னா துஷ்யந்தன் நல்லவன், அவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவான் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுனாலையும் வேணான்னு. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அவன் வந்து வேற ஒரு வேலையில அவன் வந்து மறந்திருந்தாலோ, இல்ல இதுக்கு எந்த சாட்சியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்து நிராகரிச்சானாலோ, அப்போ கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண் இந்த மாதிரியான அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை கேட்டானா, அது அவளுக்கும் நல்லதில்லை, குழந்தைக்கும் நல்லதில்லை. அதனாலயும் வேணாம் அப்படின்னாரு. ஸோ இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படினாலும் கர்ப்பமா இருக்கக்கூடிய காலத்துல பெண்கள் பெற்றோருடைய இல்லத்துக்கு வர்றது இயல்புதான். அதனால உன்னைய பொறுத்த வரைக்கும் பிறந்த வீடுங்கிறது இதுதான். அதனால நீ இங்கேயே இரு, பொறுமையாரு, குழந்தை பிறக்கட்டும், அப்புறமா நம்ம வந்து அது வரைக்கும் அரசு ராஜா அவனே வர்றானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்துல அந்த கர்ப்பம் வளர்ந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு குழந்தை வந்து பிறக்குது. சகுந்தலாக்கு ரொம்ப பிறக்கும் போதே வந்து தேஜஸா அந்த குழந்தை வந்து இருக்கு. அப்படிதான் வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்ப அழகா அற்புதமான ஒரு குழந்தையா வந்து இருக்கு. குழந்தை பிறந்த உடனே இமீடியட்டா வந்து கண்வரிச்சி ஜாத கர்மா அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரத்தை வந்து பண்றாரு. பொதுவாகவே குழந்தை பிறந்த உடனேயே இந்த ஜாத கர்மா அப்படிங்கிற இந்த சம்ஸ்காரத்தை வந்து பண்ணிடணும். பிறந்த உடனே அப்படின்னு சொன்னா தாயுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில வந்த உடனே. பொதுவா ஒரு குழந்தை தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில வந்த உடனே இமீடியட்டா வந்து என்ன ஆகக்கூடாது, அது வந்து வேற எங்கேயுமே அதோடைய ஸ்பர்ஷம் வந்து படக்கூடாது. ஒரு அந்த தந்தையினுடைய கைக்கு தான் அந்த குழந்தை வந்து போகணும். அதாவது தொப்புள் கொடியை கட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த சமயத்திலேயே வந்து என்ன பண்ணிருக்கணும், அப்பாவே அந்த இடத்துல பக்கத்துல ஒரு சின்ன ஒரு ஹோம குண்டம் வச்சு என்ன பண்ணணும், ஒரு சின்ன ஹோமம் ஒண்ணு பண்ணணும் அந்த சமயத்திலேயே.
அந்த ஹோமம் பண்ணி அந்த குழந்தை கையில வந்த உடனே அந்த குழந்தைக்கு முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா நெய்யும் தேனும் கொஞ்சம் கலந்து அந்த நாக்குல வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா இதுக்கப்புறமா நீ வந்து இந்த குழந்தை, அதாவது நீ தாயினுடைய பாலை பருகி நீ நல்லா இன்னும் வந்து ஆரோக்கியமா வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், நீ இந்த பூமிக்கு வந்து ரொம்ப மங்களகரமா இருக்கணும், நீயும் உன் வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தந்தை என்ன பண்ணணுமா, தொப்புள் கொடி கட் பண்றதுக்கு முன்னாடியே நெய்யும் தேனும் கலந்து குழந்தையுடைய நாக்குல கொஞ்சம் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா குழந்தையினுடைய காதுல வந்து அந்த குழந்தை பிறந்த நேரத்துல சொல்லக்கூடிய மந்திரம் இருக்கு வேதத்துல, அது ஒரு 7 மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை வந்து என்ன பண்ணணுமா, குழந்தையுடைய காதுல வந்து சொல்லணுமா. சொன்னதுக்கு அப்புறமா தந்தை வந்து என்ன பண்ணணும், குழந்தையினுடைய உச்சந்தலையை முகர்ந்து பார்த்து உச்சந்தலையில வந்து ஒரு முத்தம் கொடுக்கணுமா. பொதுவாகவே எப்பயுமே ஒரு தந்தை அப்படிங்கிறது வந்து குழந்தையுடைய உச்சி முகர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்லுது. ஏன் அப்படின்னு சொன்னா, குழந்தையினுடைய உச்சி முகர்ந்து பார்க்கறதன் மூலமா கூட அந்த குழந்தைங்களுக்கு ஆயுள் நல்லா கெட்டியா இருக்கும்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால குழந்தை பிறந்த உடனேயுமே இதை வந்து ஒரு தந்தை வந்து பண்ணணும். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும், அந்த தொப்புள் கொடியவே வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அந்த தந்தை வந்து குடுகுடுன்னு ஓடி போய் நதியில வந்து குதிக்கணும். நதியிலயோ குளத்துலயோ குதிக்கணும். குதிச்சு குளிச்சு அதுக்கப்புறமா புரோகிதர்கிட்ட அவர் பிறந்த நேரத்தை வந்து சொல்லி நட்சத்திரத்தையும் அந்த டயத்தையும் வந்து குறிச்சு, ராசி நட்சத்திரம் இது வந்து குறிச்சு வச்சுக்கணுமா. ஏன்னா அதுல இருந்து 11வது நாள் இல்லைன்னா 16வது நாள் என்ன பண்ணணும், பேர் வைக்கணும். ஸோ அதுக்காக இப்பயே வந்து ராசி நட்சத்திரத்தை மட்டும் குறிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஓகே, இந்த விதத்துல கண்வ ரிஷி வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து தந்தை ஸ்தானத்துல இருந்து எல்லா சம்ஸ்காரங்களையும், அதாவது குழந்தை பிறந்த உடனே பண்ணக்கூடிய அந்த ஜாத கர்மாங்கிற அந்த சம்ஸ்காரங்களை எல்லாம் இவரே பண்றாரு, வேற வழி இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, தந்தை பக்கத்துல இல்லை, அப்போ இவர் தான் வந்து பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதுனால எல்லாம் இவரே வந்து பண்றாரு. அந்த குழந்தைக்கு வந்து துஷ்யந்தனுக்கு பிறந்ததுனால தௌஷதி அப்படின்னு அந்த குழந்தைக்கு வந்து பேர். எப்படி வந்து வாசுதேவருக்கு பிறந்த குழந்தைய வந்து வசுதேவன் அப்படின்னு நம்ம வந்து வசுதேவருக்கு பிறந்த குழந்தைய வாசுதேவன் சொல்றோமோ, அதே மாதிரி வந்து தசரதனுக்கு பிறந்த குழந்தையை தாசரதின்னு சொல்றோமோ, அதே மாதிரி துஷ்யந்தனுக்கு பிறந்த குழந்தை தௌஷதி அப்படின்னு சொல்லி பேர். அந்த மாதிரி அவனை வந்து வளர்த்துட்டு வர்றாங்க. குழந்தை வந்து வளர்ந்தான் அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஃபாஸ்டா அவ்வளவு ஆக்டிவா வந்து இருக்கிறான். குழந்தை வந்து பிறந்து வளர்ந்து 6 வயசு தான் ஆகுது. அந்த 6 வயசுல அவனுடைய பராக்கிரமத்தை பார்த்தா காட்டுல இருக்கக்கூடிய சிங்கம் புலி கூட வந்து போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். 6 வயசு குழந்தை. அந்த மாதிரியான ஒரு பராக்கிரமம் அவனுக்கு. வீட்டுல எல்லாம் நம்ம வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன குட்டி பப்பி நாய் வச்சிருப்போம். ஆனா பரத் இந்த தௌஷதி வந்து என்ன பண்றான், அவன் விளையாடுறதுக்கு அவனே போய் காட்டுல வந்து ஒரு சிங்கத்தோட சண்டை போட்டு அந்த சிங்கத்தை வந்து கழுத்துல கயிறை கட்டி கொண்டு வந்து என்ன பண்றான், ஆசிரமத்துல வந்து கட்டி போட்டு அவனுக்கு வந்து விளையாடுறதுக்கு சிங்கம் தான். சிங்கம் புலி இது மேலலாம் அவன் பாட்டுக்கு சாதாரணமா ஏறி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் கிடையாது, யானை கூட கூட வந்து அவன் வந்து சண்டை போட்டு என்ன பண்றான், யானையும் ஜெயிச்சு யானையும் கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கான். யானை மேல ஏறணும் அப்படின்னு சொன்னா பொதுவா ஒண்ணு யானை உட்காந்தா நம்ம அதுக்கு மேல ஏற முடியும், இல்ல யானை நம்மளை தூக்கி விட்டா அப்ப நம்ம ஏற முடியும். ஆனா இந்த தௌஷதி வந்து என்ன பண்றான், ஒரே ஜம்ப்ல யானை மேல இவனே போய் உட்காந்துக்கிறான். அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டிவா இருக்கான். பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியா இந்த குழந்தை வந்து வளர்ந்துகிட்டு வருது. 6 வருட காலம் ஆனதுனால வந்து சகுந்தலா வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னப்பா அவர் வந்து வருவாருன்னு நம்ம எவ்வளவோ வந்து வெயிட் பண்ணி பார்க்குறோம், ஆனா அவர் வந்த மாதிரியே தெரியலையே, என்ன பண்றது, என்னை மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி சகுந்தலா வந்து வருத்தப்படுறா. அப்போ கணவர் வந்து சொல்றாரு, இல்லம்மா அவன் வந்து ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், அதனால அந்த வேலைகள்ல அவன் வந்து ஏதோ ஒண்ணு வந்து மறந்துருக்கலாம், கண்டிப்பா வந்து உன்னைய மறந்துருப்பான்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு. ஒரு வர்றானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் பார்த்தா துஷ்யந்தன் வேற யாரையும் திருமணமும் செய்து கொள்ளல. அதே நேரத்துல அவன் வந்து
இதை மறக்கவும் இல்லை. கண்வரிஷி அப்படிங்கிற அந்த ஆசிரமத்துக்கு போனோம் அப்படிங்கிறது அவனுக்கு ஞாபகத்துல இருக்கு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தது. ஆனா அந்த ஆசீர்வாதம் வாங்காமலே நம்ம வந்துட்டோமேன்ற ஒரு வருத்தம் அவன்கிட்ட இருந்தது. நம்ம இந்த மாதிரி அவரை பார்க்க போய் ஆசீர்வாதம் வாங்காம வந்தது மட்டும் இல்லாம அவருக்கு நம்ம ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறோமே, அந்த வீட்டுல நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லியும் துஷ்யந்தனுக்கு எப்போதும் ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருந்தா கூட நம்ம இப்ப நம்ம தேசத்துடைய பணிகளையும் நம்ம பார்க்கணும், அந்த வேலையும் இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, அதை கொஞ்சம் ஒரு ஓரமா எடுத்து வச்சிட்டான். அந்த பிரச்சனையை அவன் கம்ப்ளீட்டா மறந்துட்டான்னு இல்லை, அதை கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சுட்டு மற்ற வேலைகள் எல்லாம் ரொம்ப மும்முரமா பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால அவன் இங்க சகுந்தலாவை கூப்பிடுறதுக்கு அவனால வர முடியல. ஸோ திரும்பவும் சில காலம் கழிச்சு சகுந்தலா கேட்குறா, அப்பா இந்த மாதிரி அவர் வர்ற மாதிரி தெரியலையே, அதனால தயவுசெய்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ கணவர் யோசிக்கிறாரு, நான் என்னம்மா பண்ணேன், நீ என்னுடைய அனுமதி ஆலோசனை எதுவும் இல்லாம நீயா ஒரு திருமணத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்ட. அந்த திருமணத்தினால விளைவை இப்ப நாம என்ன பண்ண முடியும், அதை சரியா பொறுமையா தான் நம்ம என்ன பண்ணணும், கையாளணும் அப்படின்னு சொல்லி சகுந்தலாக்கு ஆறுதல் சொல்றாரு. சரி, இதுக்கு மேலேயும் குழந்தையையும் இங்கேயே வச்சுக்கிட்டே இருந்தா நல்லது இல்லை. ஏன்னா குழந்தையும் இவ்வளவு பராக்கிரமமா இருக்கிறவன் காட்டுல இருக்கிறத விட அவன் நாட்டுல இருந்தானா, அதுவும் ஒரு அரசனுடைய பையனா இருந்தானா அது மக்கள் அனைவருக்குமே நல்லதா இருக்கும். அதனால என்ன பண்ணலாம், இவங்களை ராஜ்யத்துக்கு அனுப்பிச்சு வைக்கலாம்னு சொல்லி கண்வரிஷி என்ன பண்றாரு, அவர் போகல. அவர் போகாம என்ன பண்றாரு, தன்னுடைய சிஷ்யர்களை சில பேரை இவங்க கூட அனுப்பிச்சு வைக்கிறாரு. நீ போமா, நீ போய் பேசு, அப்பா எப்போதும் உனக்கு அப்பாவுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. சகுந்தலாக்கு ஆசிரமத்தை விட்டு போறதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. அவ அப்பாவை பிரிந்து ஒரு நாளும் இருந்ததே இல்லை. இப்போ அப்பாவை பிரிந்து எங்கேயோ கண்காணாத தூரம் போக வேண்டியது இருக்கேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. அவளுக்கும் மேல துஷ்யந்தனுக்கு ரொம்ப, அதாவது தௌஷிதிக்கு வருத்தம். தாத்தா உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அடம் பிடிக்கிறான். அப்போ கண்வர் சொல்றாரு, இல்லப்பா நீ போய்தான் ஆகணும், நீ இவ்வளவு தூரம் திறமைசாலியா இருக்கிற, நீ காட்டுல இருக்கிறத விட நீ நாட்டுல இருக்கிறது தான் நல்லது, மக்கள் எல்லாருக்குமே அது பிரயோஜனமா இருக்கும், நீ போ அப்படிங்கிறாரு. அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லடா, உங்க அம்மாவுக்கு அதுதான் நல்லது, உங்க அம்மா உங்க அப்பாவோட தானே இருக்கணும், அதுக்காகவது நீ கூட போ அப்படின்னு சொல்லும் போது, இல்ல வேணா, அம்மா வேணா, அப்பா கூட இருந்துகிட்டோம், நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறார். அப்போ கண்வர் சொல்றாரு, உன்னுடைய தாய்க்கு இப்ப துணைக்கு யாரு இருக்கா, யாருமே கிடையாது, நீ தான் இருக்கிற. நீ இப்போ உன்னுடைய தாய் கூட போகலன்னா அப்போ உன்னுடைய தாய்க்கு யாரு துணை, ஒரு பையனா அம்மாவை காப்பாற்ற வேண்டியது ஒரு கடமை இல்லையா, நீ போக மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தௌஷரிக்கும் பயங்கரமான ஒரு வருத்தம். ஸோ ரெண்டு பேருமே அங்க ஆசிரமத்துல இருந்து பிரிந்து போக முடியாம, போறதுக்கு மனசு இல்லாம என்ன பண்றாங்க, அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போறப்போ அவங்க அந்த தேசத்துடைய ஒரு நுழைவாயில், அந்த ஒரு ஊருக்குள்ள போன சமயத்திலேயே அங்க இருந்த மக்கள் எல்லாம் பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. இந்த பெண் எப்படி இவ்வளவு ஒரு அழகான ஒரு பெண்ணா இருக்கிறா, அந்த பெண்ணுடைய குழந்தையும் பாருங்களேன் எவ்வளவு தூரம் தேஜஸா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, பேசுறாங்க. அதே சமயத்துல சகுந்தலாவோட கூட வந்திருக்கக்கூடிய அந்த ரிஷி முனிகளை பார்த்து, என்ன ஏதோ அழகான ஒரு தேவதை கூட ரெண்டு பேய்ங்க வந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் பேசிடுறாங்க. அதனால இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த சிஷ்யர்கள் மனசு பொறுக்காம என்ன பண்ணிடுறாங்க, இனிமே நாங்க உங்க கூட வரமாட்டோம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஊருக்குள்ள வந்துட்டீங்க இல்லையா, இனிமே நீங்க பார்த்துக்கோங்க, நாங்க போறோம்னு சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க. சகுந்தலாக்கு அது இன்னும் வருத்தமாயிடுது, என்னடா அது, அப்பாவும் கூட இல்லை, அட்லீஸ்ட் அரண்மனை வரைக்காவது இந்த சிஷ்யர்கள் கூட வருவாங்கன்னு பார்த்தா அவங்களும் இப்போ போயிட்டாங்களே, என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சு பாக்குறா. அப்பதான் யோசிக்கிறா, பரவாயில்ல, நம்ம இந்த பிரச்சனையை நாமளே தான் ஹேண்டில் பண்ணணும்னு நம்மளுடைய அப்பா விரும்புறாரு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே இதை சமாளிக்கலாம். அதுக்கு மேல நம்ம கூட நம்ம பையன் இருக்கிறான், ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை இல்லையா,
அதனால வந்து உன்னுடைய பராக்கிரமத்தையும் ஆல்ரெடி பார்த்துருக்கிறாளே, ஸோ எதுக்கும் பயப்பட தேவையில்லை, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சகுந்தலா என்ன பண்றா, அரண்மனைக்கு போறா. அரண்மனைக்கு போன உடனே காவலர்கள் தடுத்து நீங்க யாரு எங்க இருந்து வரீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ சகுந்தலா இந்த மாதிரி நான் வந்து கண்வ ரிஷியோடைய ஆசிரமத்துல இருந்து வர்றேன் அப்படின்னு வந்து ஆஹ் சொல்றாங்க. ஸோ கண்வ ரிஷியோடைய ஆசிரமத்திலிருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த மெசேஜை வந்து துஷ்யந்தன்ட்ட சொன்ன உடனே இம்மிடியட்டா துஷ்யந்தனுக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு. ஓ, நம்ம ஒரு வாட்டி கண்வருடைய ஆசிரமத்துக்கு போனோம், அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்காம கூட வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே அவங்கள வர சொல்லுங்க யாரு அப்படின்னு சொல்லி வர சொல்றான். அப்போ இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. போன உடனே சகுந்தலா பையன்கிட்ட சொல்றா, போய் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லி. பையனும் போய் அவன் வந்து அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். அதுக்கப்புறம் கேட்குறான் சகுந்தலாட்ட, யாரு நீங்க 2 பேரும், ஏன் இங்க வந்திருக்கீங்க, என்ன சமாச்சாரம், உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அப்ப சகுந்தலா சொல்றா, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்னைய, நீங்க வந்து இந்த மாதிரி கண்வ ரிஷியோடைய ஆசிரமத்துக்கு வந்தீங்க, என்னைய திருமணம் செய்து நீங்க திரும்ப வந்து நீங்களே வந்து என்னை கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னீங்க, ஆனா இவ்வளவு நாளாகவும் நீங்க வரல அப்படின்னு சொல்லி சகுந்தலா வந்து ஞாபகப்படுத்துறா. ஆனாலும் வந்து துஷ்யந்தன் அதை வந்து ஏத்துக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் எல்லாம் திடீர்னு யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து பேசுனா அதை வந்து துஷ்யந்தன் ஏத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அது சகுந்தலாவுக்கும் வந்து ஒரு பெருமை கிடையாது. ஏன்னா சகுந்தலாவை வந்து கூட தப்பா நினைப்பாங்க. அதனால வந்து அங்க வந்து ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் நடக்குது. நீ வந்து எப்படி சொல்ல அதாவது நான் உன்னுடைய கணவர்னு நீ எந்த விதத்துல சொல்ல வர்ற, அதே மாதிரி இந்த குழந்தை எனக்கு பிறந்ததுதான் அப்படின்னு சொல்லி நீ எப்படி நிரூபிப்ப அப்படின்னு சொல்லிலாம் வந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க. மகாபாரதத்துல அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்டா வந்து ஒரு 4 அத்தியாயத்துக்கு அந்த ஆர்கியூமெண்ட் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சகுந்தலா ஆர்கியூ பண்றான். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெண் தங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட வந்து ஏற்படலாம், அது ஏற்பட்டாலும் கூட அந்த சூழ்நிலைய எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து யோசிக்கணுமே தவிர, நம்ம தனிமையில இருக்கிறோம், நம்ம வந்து இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்மளே வந்து நம்மளை தாழ்த்தி நினைச்சுக்கிட்டு அப்படித்தான் பல பெண்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. அதுக்காக வந்து நம்ம தைரியமா ஊர்ல வந்துட்டு நல்லா ஆம்பளை பசங்களோட சேர்ந்து ஊர் சுத்தணும் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. சுதந்திரம் அப்படின்னு சொன்னாலே வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, நல்லா 4 பேருக்கு உடம்ப காமிக்கிற மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறதும் 4 பசங்களோட சேர்ந்து ஊரு சுத்துறதும் தான் சுதந்திரம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து உண்மையான சுதந்திரம் கிடையாது. அப்படி சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேற பேர் சமுதாயத்துல, சாஸ்திரத்திலையும் அதுதான். ஸோ சாஸ்திர பிரகாரம் வாழணும்னு நினைக்கிறவங்க சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற விதத்துல கட்டுப்பாடோட வாழணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. பெண்கள்னா இப்படிதான் வந்து உடை அணிந்திருக்கணும்னு சொல்லியிருக்கு, இப்படித்தான் வந்து அவங்க ஆண்கள் மத்தியில பேசணும், நடந்துக்கணும், இது எல்லாமே வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிரகாரம் நடந்துக்கிட்டு அதே நேரத்துல தங்களுக்கு தேவையான உரிமையை கேட்டு பெறுவதில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. பெண்களுக்கு எப்பயுமே வந்து உரிமை மறுக்கப்படலை, சாஸ்திரங்கள்ல அப்படி எங்கேயுமே வந்து சொல்லப்படலை. ஸோ சகுந்தலா இங்க வந்து என்ன பண்றா, அந்த அரசவையில எல்லாருக்கும் முன்னாடி கிட்டத்தட்ட அந்த ஆர்கியூமெண்ட் 4 அத்தியாயங்கள் வர்ற அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து சகுந்தலா வந்து பண்றா. அதுக்கப்புறமா கடைசியில துஷ்யந்தன் வந்து ஏத்துக்கிறான். அவன் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அசரீரி வாக்கும் வந்து கேட்குது. ஓ துஷ்யந்தா, நீ வந்து என்ன பண்ணாத, இந்த பெண்ணை நிராகரிக்காத, இந்த பெண் உன்னுடைய மனைவி தான், அந்த குழந்தை உன்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அசரீரி வாக்கும் கேட்டதுனால ஸோ எல்லாருக்குமே அது வந்து ஆச்சரியமாகவும் இருந்தது. அப்போ சகுந்தலாவுடைய அந்த ஒரு உன்னதமான தன்மையையும் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக தான் துஷ்யந்தனும் அது மாதிரி வந்து நடந்துக்கிட்டான். ஸோ இந்த விதத்துல துஷ்யந்தன், சகுந்தலா இவங்க 2 பேரும் வந்து இணைந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு வந்து பரதன் அப்படின்ற பேர் வச்சாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவனுக்கு வந்து பேர் வைக்கல, நாமகரணம் அப்படிங்கிறது வந்து நடக்கவே இல்லை.
காட்டுல இருக்கும்போது ரிஷிகள் வந்து அவனுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்தாங்க. அந்த பேர் வந்து என்னது வந்துட்டேன். காட்டுல அவனுக்கு வந்து ஒரு ரிஷிகள் ஒரு பேர் கொடுத்தாங்க. ஆனா ப்ராப்பரா நாமகரணம் பண்ணி ஒரு தந்தையின் முன்னாடி வந்து ஒரு பேர் வைக்கிறதுங்கிறது நடக்கல. அதுக்கப்புறமா துஷ்யந்தன் அவருக்கு வந்து பேர் சுட்டு விழா வச்சு நாமகரணம் பண்ணி பரதன் அப்படிங்கிற பேர் வச்சா. அவனுடைய பேர்ல தான் இந்த தேசத்துக்கே பாரத தேசம் அப்படின்னு பேரே வந்தது. ஸோ அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இல்லை, கருத்துக்கள்? யாருக்காவது ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ண பிரபு. நமஸ்காரம் பிரபு. நன்றி பிரபு. பிரபு, அதாவது நம்ம சந்ததியினரை வந்து நம்ம நல்ல சாஸ்திரங்கள் சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி நம்ம சொல்லி அப்போ நம்மளுடைய அந்த பாவ புண்ணியங்கள் வந்து நம்ம சந்ததியினை பாதிக்குமா? அவங்க வந்து பக்தி தொண்டுல வளர்க்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு அது வந்து பாதிப்பு ஏற்படாது. அவங்கள வந்து பகவான் கிருஷ்ணருடைய அந்த பக்தி தொண்டுல ஈடுபடுத்தாம ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த கர்ம வினையை எதிர்க்கக்கூடிய சக்தி அவங்க கிட்ட எங்க இருக்கு? அப்போ அவங்க கர்ம வினைக்கு உட்பட வேண்டியிருக்கு. ஆனா கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அவங்களால அந்த கர்ம வினையில இருந்து தப்பிக்க முடியும். புரிஞ்சதா? சரிங்க பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. நன்றி பிரபு. யாருக்காவது ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் புனிதா கண்ணன் பேசுறேன். நம்ம கலாச்சாரத்தைப்படி சாஸ்திரப்படி விருந்தோம்பல் பத்தி ரொம்ப முக்கியமா சொல்லியிருந்தீங்க. இப்ப இருக்க காலகட்டத்துக்கு வந்து நம்ம விருந்தோம்பல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% தான் நம்ம அதை ஃபாலோ பண்றோம்னு தோணுது. இப்ப வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா அது நம்ம அந்த அந்த ஸ்பாட்ல நமக்கு வந்து சில கவனிப்பு வந்து மறந்து போயிடுது. அப்ப அவங்க வெளியில போனோடனே தான் ஐயோ இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி கொடுத்துருக்கலாம், ஏதோ பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தோணுது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது மனசு ரொம்ப சங்கடப்படுது. அந்த சூழ்நிலையில எப்படி பிரபு நம்ம அதை எடுத்துக்கிறது? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. நல்ல கேள்வி. ஆக்சுவலா அட்லீஸ்ட் அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள தோன்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஐயோ நான் அவங்களை இந்த மாதிரி இன்னும் நல்லா கவனிக்கலையேன்னு வந்து ஒரு வருத்தம் தோன்றுது அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும், அடுத்த முறை யாராவது ஒரு விருந்தினர்கள் வரும்போதோ இல்லை அவங்களே திரும்ப ஒரு வாட்டி வந்தாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அப்போ அது வந்து ஞாபகத்துல இருக்கும். அவங்கள வந்து இந்த தடவை நல்லா வந்து உபசரிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்வோம். அப்படி இல்லாம வந்து அப்பா போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு விருந்தினர்களை வந்து எப்படி உபசரிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். நமக்கு விருப்பம் இல்லைன்னு கூட அர்த்தம். ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ம். மிருகங்களை வேட்டையாடுறது வந்து சத்திரிய தர்மத்தின்படி சரி அப்படின்னு சொல்றீங்கல்ல பிரபுஜி. அப்ப வந்து வைஷ்யக தர்மத்தின்படி இது வந்து சரி அப்படின்னு சொல்றாங்க பிரபுஜி. இது எப்படி ஏத்துக்க முடியும்? நாஸ்திகர்கள் பேசுறது அந்த மாதிரி பேசுறாங்க. வைசியர்களுடைய தர்மப்படி எது சரிங்கிறாங்க? இப்போ நீங்க ஏன் இது மாதிரி என்வி எல்லாம் சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னோம் கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்றதுதான், நாங்க சாப்பிடுறத விட்டுட்டோம் அப்படின்னா கடல்ல தண்ணி இருக்காது, கடல் ஃபுல்லா மீன் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படிதான் பேசுறாங்க பிரபுஜி. அப்ப சத்திரியர்கள் அது பண்ணும்போது வைஷ்யர்கள் அது பண்றது தவறா சரியா? நாங்க என்ன பதில் சொல்லணும் அதுக்கு? ஓகே, இதுக்கு வந்து 2-3 விதத்துல ஆன்சர் பண்ணலாம். முதல்ல வந்து ஜீவோ ஜீவசிய ஜீவனம். ஒவ்வொரு ஜீவராசியும் இன்னொரு ஜீவராசியை வந்து சார்ந்துதான் இருக்கு. நம்ம அந்த ஜீவராசியை கொல்லணுமோ கொல்லலையோ அது அவசியம் இல்லை. ஒரு ஜீவராசி இன்னொரு ஜீவராசிக்கு உணவா ஆல்ரெடி இருக்கு.
கடலுக்குள்ளேயே பெரிய ராட்சச மீன்கள் இருக்கு. அந்த மீன்லாம் என்ன பண்ணுது? சின்ன சின்ன மீனை சாப்பிட்டுட்டு தானே இருக்கு. இவங்க சாப்பிடலங்கிறதுக்காக அந்த மீன் எதுவும் சாப்பிடாம இருக்குமா? நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்றது வந்து மேபி ஒரு ஆள் வந்து ஒரு மீனை முழுசா சாப்பிடுவாரா? 5 மீன் 10 மீன் கூட வச்சுக்கலாம். அது மாதிரி மீன் ஒரு நாளைக்கு ஜனங்க எவ்வளவு சாப்பிட முடியும்? ஆனா கடல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ராட்சச மீன் என்ன பண்ணும்? ஒவ்வொரு நாளும் அது வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மீன்களை வந்து சாப்பிடும். அது மாதிரி பல ராட்சச மீன்கள் இருக்கும். அந்த மாதிரி மீனை சாப்பிடக்கூடியதற்கு பல உயிரினங்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு, ஆஹ் பல பல ஜீவராசிகள் இருக்காங்க. ஸோ அதனால அதை பத்திலாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை. அது முதல் விஷயம். ஸோ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அசைவ உணவு அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கலாமா கூடாதா, அது வந்து தர்மமா அதர்மமா அப்படின்னு நம்ம கேட்டா, இந்த அசைவ உணவு அப்படிங்கிறது வந்து ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது வந்து எடுத்துக்க கூடாது. ஏன்னா அசைவ உணவு அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா வந்து அது தமோ குணத்துல இருக்கக்கூடியது. அது ஆன்மீகமான சிந்தனைக்கு வந்து அந்த உணவு உதவாது. அதனால ஆன்மீக உணவு, அந்த உணவு வந்து ஆன்மீக பாதைக்கு ஏற்றது கிடையாது. ஸோ சாஸ்திரங்கள்ல அதனால ஆன்மீக பயிற்சி செய்யக்கூடியவங்க அந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாவே சொல்லியிருக்கு. ஆனா அது இல்லாம இந்த மாதிரி வந்து புலனின்பத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க மாமிசம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கும் மாமிசம் சாப்பிட்றதுங்கிறது தப்பு தான். ஒரு உயிரை கொன்னு சாப்பிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் பாவம் தான். ஆனா எல்லாருனாலையும் இந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ சாஸ்திரம் வந்து என்ன சொல்லுது? அந்த மாதிரியான நபர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வழிபாட்டு முறையில அந்த விலங்கை வந்து பலியிட்டு என்ன பண்ணிக்கலாம், அப்போ அந்த விலங்கை வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரத்துல வந்து சொல்லியிருக்கு. நார்மலா நம்ம வீட்டுல வந்து நம்ம ரெகுலரா வந்து சமைச்சு கறி சாப்பிட்ற மாதிரி வந்து என்ன பண்ணக்கூடாது, அப்படி சாப்பிட்றதுக்கு அலௌடு கிடையாது. அதை என்ன பண்ணணும், ஊருக்கு வெளியில அந்த பர்டிகுலரான ஒரு தேவதைக்கு அதை வந்து பலி கொடுத்து அங்கதான் அதை வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கணுமே தவிர, இது ரெகுலரா வீட்டுல நமக்கு வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பண்றது அது இன்னும் பாவம். ஸோ அதனால வந்து அசைவ உணவு அப்படிங்கிறது வந்து பாவமானு கேட்டா கண்டிப்பா பாவம் தான், ஒரு உயிரை கொல்றது அப்படிங்கிறது. ஆனா அதே நேரத்துல அது இல்லாம வாழ முடியாதுன்ற மாதிரியான நிலைமையில இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு விதத்துல அவங்க அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் அவங்களுக்கு வந்து ரெகுலேட் பண்ணியிருக்கு. ஆனா அதை விட்டுட்டு அவங்க வந்து அதை புலனின்பத்துக்காக எப்போதுமே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது கரெக்ட் கிடையாது. அவங்களுக்கு அந்த பாவம் வந்து செய்யணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது குருஜி, நன்றி குருஜி. இன்னொரு ஒரு கேள்வி குருஜி. இப்ப அவங்க சங்கரி மாதாஜி கேட்டிருந்தாங்க, பக்தி தொண்டு வந்து குழந்தைங்க வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நாம பண்ற பக்தி தொண்டு அதை நமக்கு மட்டும்தான் சாருமா, இல்ல அடுத்த ஜெனரேஷன், இது நமக்கு முன்னாடி உள்ளவங்க அந்த மாதிரி யாருக்கும் சாருமா? கண்டிப்பா நம்ம பண்ணக்கூடிய பக்தி தொண்டு நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனோ முன்னாடி ஜென்ரேஷனோ நம்ம எந்த அளவுக்கு வந்து பக்தி பண்றோங்கிறத பொறுத்து அவங்களுக்கும் அதோடைய புண்ணியம் கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம நல்லா பக்தி பண்ணோம்னா நம்மளுடைய பித்திருக்களுக்கும் அதோடைய ஒரு புண்ணியம் வந்து போய் சேரும். ஏன்னா நம்மளுடைய தேகம் அந்த பித்திருக்களுடைய வம்ச வழியில தானே வந்திருக்கு. அதுக்கு நமக்கு அவங்க உதவி இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால நம்ம செய்யக்கூடிய ஒரு இந்த புண்ணிய செயல், அதாவது பக்தி தொண்டுல ஒரு பகுதி என்னாலும் அவங்களுக்கும் போகும். நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய, அதாவது நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், அவங்களுக்கும் அதோடைய ஒரு பலன் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு, இல்லைன்னு கிடையாது. ஆனா அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு தூய பக்தர்களை ஆகுறதுக்கு அந்த அளவுக்கு பக்தி நம்ம பண்ணியிருந்தோம்னா தான் அது நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பிரகலாதர் வந்து தூய பக்தரா இருந்தார். அவருடைய பரம்பரையில வர எல்லாரையும் நான் வந்து பக்தர் ஆக்குவேன்னு பகவானை வாக்கும் கொடுத்துட்டார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பக்தரா இருந்ததுனால பலி மகாராஜர் வந்து பக்தனா இல்லாம இருந்தா கூட பகவான் வந்து என்ன பண்றாரு, வாண்டடா வந்து அவரை வந்து ஆட்கொண்டுக்கிறார். சைவத்துல வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதாவது என்ன சொல்லுவாங்க, அவரே வந்து ஆட்கொள்றதுன்றதுக்கு ஒரு நல்ல வார்த்தை பயன்படுத்துவாங்களே.
நீங்க தெரியல பிரபுஜி. பகவானே வந்து என்ன பண்றது, தடுத்து ஆட்கொள்ளுதல் அப்படின்னு பேரு. நல்ல வார்த்தை, தடுத்து ஆட்கொள்ளுதல் அப்படின்னு. நம்ம வந்து வேற ஏதோ ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கிறப்போ பகவான் வந்து என்ன பண்றாரு, அவரே வந்து தடுத்து, அது உன் பாதை இல்ல, என் பக்கம் வா, அதான் உன் பாதை அப்படின்னு சொல்லி திருப்பி தன் பக்கமா கூப்பிட்டுக்கிறது. அது எப்போ நடக்குது, அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பக்தி நாம பண்ணும்போது அது நம்ம ஜென்ரேஷன்ல வர்றவங்களுக்கு அந்த மாதிரி நடக்குது. இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு பக்தி பண்ணியிருக்கிறோமோ அதுல ஒரு பகுதி கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதன் மூலமா அட்லீஸ்ட் அவங்க அடுத்த பிறவியாவது ஒரு நல்ல பக்திக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, நன்றி பிரபுஜி, நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபு எனக்கு பிரபு இப்போ ஒரு ரிச்சுவல்ஸ், அதாவது ஒரு மேரேஜ் ரிச்சுவல் நடக்கும்போது முறையான யஜ்யம் இல்லை, முறையான புரோகிதர் இல்லை, முறையான மந்திரம் இல்லை, இப்படி எதுவுமே முறையா இல்லாத ஒரு ரிச்சுவல் நடக்கிறது வந்து தமோ குணத்துல நடக்கிறதுன்னு தானே பிரபு சொல்லுவாங்க. இப்போ வந்து கந்தர்வ திருமணத்தை பத்தி பேசுறேன் நான். அது எப்படிங்க பிரபு எடுத்துக்கிறது? ஓகே. ஸோ அதுதான் திருமணத்துல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இரண்டு நபர்களுடைய மனது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து இணையணும். அதுக்கு தான் நான் இன்னொரு ஒரு உதாரணம் கூட சொன்னேன். இந்த ஒரு ஆணும் பெண்ணுக்கும் எந்த பொருத்தமும் இல்லாட்டினா கூட அந்த கண் பொருத்தம் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னா கூட அவங்கள வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விதத்துல முதல்ல முக்கியமானது அந்த மனப்பொருத்தம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு மனப்பொருத்தம் இந்த கந்தர்வ விவாகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அது இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த திருமணம் வந்து சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது தானே கந்தர்வ விவாகம். ஆனா இப்போ நடக்கக்கூடிய காதல் திருமணத்தை நம்ம வந்து கந்தர்வ விவாகம்னு ஏத்துக்க கூடாது. அது வேற. ஏன்னா கந்தர்வ விவாகம் அப்படிங்கிறது சத்திரியன் முறைப்படி வந்து அந்த சத்திரிய பலத்தை இருக்கிறவனுக்கு தான் வந்து அது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப யாரும் வந்து அந்த ஒரு சத்திரிய பலத்துலலாம் வந்து இல்லை. அதனால இப்போ அந்த கந்தர்வ விவாகத்தெல்லாம் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா மாதாஜி? ஹரே கிருஷ்ண பிரபு. இப்போ வந்து நான் எதுக்கு கேட்குறேன்னா பிரபு, இப்போ கந்தர்வமும் ஏதோ ஆனாலும் ஒரு யஜ்யம், ஒரு மந்திரம், ஒரு புரோகிதர் இப்படி எதுவுமே முறையா இல்லாதப்போ அது தமோ குணத்துல சார்ந்ததுன்றாங்களே, அதனால கேட்குறேன் பிரபு. அது தமோ குணத்துல சார்ந்த கந்தர்வ திருமணமா அப்படின்னு? அது டிஃப்ரெண்ட். அதான் கந்தர்வ திருமணமா இருந்தா கூட இப்ப அதான் நான் சொன்னேன், துஷ்யந்தனுடைய இந்த திருமணத்துல கூட புரோகிதர்கள் வந்து இருந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து முறைப்படி வந்து அக்னியில ஹோமம் பண்ணி அவங்க வந்து திருமணம் செய்து வைத்தாங்க. ஸோ அதனால இங்க கந்தர்வ திருமணமா இருந்தா கூட அதுவும் சாஸ்திர பிரகாரம் வந்து நடந்தது. அதனால நீங்க சொல்லக்கூடிய அந்த விதம் கண்டிப்பா அது வந்து தமோ குணத்துல நடக்கக்கூடியதுதான். அது வந்து கரெக்ட் கிடையாது. ஓகே பிரபு. ஓகே பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னும் ஒரு கொஸ்டின் பிரபு. இப்ப நம்ம வைஷ்ணவ சாஸ்திரத்துல வந்து விலங்குகளை பலி கொடுக்கிற பழக்கம் அந்த அப்ப இருந்ததா பிரபு அந்த காலத்துல? முந்தின யுகங்கள்ல கண்டிப்பா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு யுகத்துக்கும் வந்து தர்மம் வந்து வேற. ஸோ முன்னாடி யுகங்கள்ல வந்து அந்த மாதிரி யஜ்யத்துல வந்து பசுவை வந்து வதம் பலி கொடுக்கறது, இல்லைன்னா வந்து இப்ப அஸ்வமேத யஜ்யம் பண்றாங்கன்னா குதிரையை பலியிடுறது, இது எல்லாமே வந்து முன்னாடி வந்து இருக்கதான் செஞ்சது. ஆனா அந்த யுகத்துல இருக்கிறவங்களுடைய ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வேற. கலியுகத்துல அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறதுனால கலியுகத்துல நம்ம பண்ணக்கூடாது. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்கா எதுவும் கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்.